தந்தை மகன் தூயாவியின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தன்மையான சகோதர சகோதரிகளே, புனித ராயப்பர் தனது மடலை எழுதும் போது மீண்டும் எச்சரிக்கை விடுக்கின்றார். நாம் இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பினை கொடுக்கும் போது உலக கவலைகளுக்கு ஆசைப்படாமல், உலகின் இச்சைகளுக்கு நாம் மயங்கி விடாமல், கரங்கி விடாமல் விழித்திருந்து வாழ வேண்டும் என்று அழைப்பினை கொடுக்கின்றார். ஆனால் கொடுக்கும் போதே சில தூதுரைக்கின்றார். எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கக்கூடும், இறையாட்சி வருவதற்கு முன் இயற்கை என்னவெல்லாம் தனது மாற்றங்களை, தனது தோற்றங்களை காண்பிக்கும் என்பதனை அறிவுறுத்துகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னாலும் இன்று நாம் அவைகளை பார்க்கின்றோம். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகிவர். வெள்ளம் நாம் பார்க்கின்றோம். வெள்ளம் வருவதற்கு காரணம் மழை மட்டுமன்று, அதிகமான வெப்பம். இதை இறை மொழியில், இறை சின்னங்கள் வடிவிலே தூதுரைத்து நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதே போன்று சூறாவளி காற்று, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தொற்று நோய் ஒவ்வொன்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றன, அழைக்கின்றன. கடவுளில் நீங்கள் உறைந்திருந்தால், கடவுளின் ஆட்சிக்கு உட்படுத்தியிருந்தால் எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது. இந்த நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து இதை இன்னும் சற்று வித்தியாசமாக கொடுக்கின்றார். நீங்கள் அரசியல்வாதிகளை பற்றி கொண்டு வாழ ஆசிக்கின்றீர்களா? அருள் ஆதாரத்தின் அடிப்படையில் வாழ விரும்புகின்றீர்களா? அல்லது பொருளாதாரம் உங்களை இயங்க வைக்கும் என்று நினைக்கின்றீர்களா? அருள் ஆதாரம்தான் சிறந்த சிறப்பானது. கடவுளுக்கு நாம் உரியவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் மீட்கப்பட்டவர்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தூயப்பட்ட நாம் அவருக்கு உரிய காரியங்களை செய்வதற்கு நாம் நம்மையை கையளித்து வாழ்வோம். இது போன்ற வாழ்க்கை நாம் தென்பட்டால் திருமணி ஆதரிகளுக்கு நன்றி நல்குவோம். ஒருவேளை நாம் தொடர்ந்து உலகத்தை பற்றி கொண்டு ஒட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் ரபல் எண்ணி நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனுக்கு மனப்பருத்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வந்த இறைவிடமும்
பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள் வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரான மார்சிலியஸ், பீட்டர் என்னும் புனிதர்களின் மாட்சிமிக்க நம்பிக்கை அறிக்கையால் எங்களை பாதுகாத்து அரவணைக்கின்றீரே. அவர்களை பின்பற்றுவதால் நாங்கள் பயணம் பெறவும் அவர்களில் வேண்டுதலால் வலிமை பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானும் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமானை சிறுசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 15 மற்றும் 17 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி கொடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கிறீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். அவர் அவருடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியன் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவரிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இறை ஞானத்தை வெளிப்படுத்தும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே, மது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை மது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய வியத்தகு படைப்புகளே, இறைவனை போற்றுங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்
எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியரான புனித மார்சிலீனஸ், புனித பீட்டர் இவர்களும் அது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அது அருள் பெரும் சீர்களை உலகறிய காட்டுகின்றன. இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் அது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை மது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையலாது மது மாட்சியை கொண்டாடி முடிவில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து நான் செலுத்தி ஆசீர்வதித்ததை பெற்று தாம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து இருந்தே பெண்கிண்ணத்தை எழுத வேண்டும். மக்கள் நன்றி கூறி தாம் சீடர் கொடுத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்களில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை என்பதை பொருள் அதுவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்து இறப்பினை உயர்ப்பினதை முன்பு வாழ்க்கும் அப்பத்தை மீட்பும் ஒப்படுக்கின்றோம். திருமணின்று கூடிய முறையை தொழிலை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பகவலை தூய் பிரசாதம் சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்மனம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரிபுத்திரவை நினைவுறுத்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதம், இணைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு அன்பினரை பெற செய்துள்ளனர். அப்பா பிதாவை உயிரிழந்த சகோதரி சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைப்பது முதல் திரும்ப மொழியில் இருக்கிறோம். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கணித்தாய் தூய் மரியா உடைய கணவரான யோசிப்பு கிருஷ்ணாவோட பரப்புன்ற ஆத்மசித்தம் ஜூத்து தேய்தோமையார் ஜேம்ஸ் நட்சத்திர யோவான் மத்திய உட்பான் லூகாஸ் முதல் மறை சாட்சியான சேஃபான் பெண்ணாவின் மீது பிடித்து கிளியர்பான் உடைய புத்திகள் ஆரோக்கியநாத் சின்ன பெருமாள் இகத்தினம் துணியார் ஆசீர்வாத் पर प्रधानमंत्री क्लारे अंत्यों में इग्नाशिया फ्रांस वीरे फ्रांसिस प्रजान वस्तु जिंजाओ निशान प्रजेरो जेरो मिलियन कैनवारिस जॉन क्रिसोस्टम जूलियन जस्टिन
இரண்டாம் ஜான் 23 யோவான் தாமஸ் அக்வினாஸ் தியோடே பிரெஞ்சு சென்சஸ் வெரிஸ்லெஸ் மார்சிலிஸ் பீட்டர் பீட்டர் கேம்பிஸ் மிஷன் மிஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பாடம் சான்படை லார்ட் சாவி கத்ரீன் விசார ஃப்ரீசியர் கிரெகோரியஸ் மரி கொடுத்தீர் அமிசமான அகத்தமாட் பிரிப்பித்தல் கிளாசிக்கல் இவன் ரோசமாட் பிரிவன ஹெலன் ஹென்ரி பெட் கமாட் போட் ஜெசிடோர் கிறிஸ்மாட் ரீதமாட் பாஸ்டர் alcohol magnet part the money with the mark the martha the patta bakil patricia with father abio with the renewed principles here that mark the joachim with the louis gerard to the seat of the fibiola with bernadette with the louis which we present the mark இவ்வுலகில் புதிரோட புதிராக நடைபெறும் நல்லையான வாழ்த்தோடுமை கொண்டு துணை கிறிஸ்து வழியாக குழந்தைக்கு வரப்பட உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய பிதாவே தூயாவின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நாங்கள் எதிர்நோக்கும் மீட்பு வாழ்வுக்காகவும் மீட்பராக இயேசுவின் திருவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதிக்குள் விட்டுச் செல்கின்றேன். என்னுடைய வாழ்வழியாக பெற்றுள்ள என்னுடைய ஆசிரியர்களோடு பொழிகிறேன். என்னுடைய பாவங்களை தெரிவிலே மறந்து பாராமல் உமது திருவை விசுவாசிகள் நோக்கி இதற்கு அமைதியை விசுவாசியும் ஞானத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றும் தந்திரம் கொள்வீராக என்றென்று வாழ்நாள் செய்கின்றவர் நீரே. இறைவனே தெய்வீக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. வாழ்வை இறை அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மனிதர்களாய் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர். சீசருக்கு உரியவர் சீசருக்கும் கடவுளுக்கு உரியவர் கடவுளுக்கு கொடுக்கும்படியாக நம்மை தூண்டும் இயேசு கிறிஸ்து இவர்தான். இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் இவரது பேரை பெற்றோர். இறைவனே எனக்கு செவிசாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரிடம் நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உடலை ரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியானவர் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்ல, செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசிற்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. புதுவையில் பெரிய அருள் பெற்ற புனித நோடியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித நோடியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் நிறைவேறும் நீ தந்தையே, இதோ மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் மது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏற்றுள்ள குழந்தை இயேசுடன் எங்களுக்காக பரிந்து பேசி
எம் ஆன்மாவுக்கு உடலுக்கும் வேண்டி இறையருடைய ஏராளமாய் பெற்றுக் கொடுத்த தூணியாரே நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழ்வுகளுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் அதை ஒவ்வொரு அன்பு செய்து உன்னிடம் செய்ய எங்களுக்கு பெற்று தந்திருடும் எங்கள் பாதுகாப்பு நம் தூணியாரே உண்மை நாடுகளை பண்பாளர்களை வைத்துக் கொள்ளும் காப்பாற்றும் வாழ்வை வளமாக்கும் வாழ்வதற்கு எங்கள் குடும்பங்களின் வீடுகளை இடங்களை பாதுகாத்து வியாதிகளை பெற்றுக்கொண்ட வாழ்வு பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம் திருவள்ளி தொடரட்டும்.